என்ன பண்ணேன் தெரியுமா? நாள் குடத்தை கீழே வச்சேன், ரிஷியினுடைய காலில் போய் விழுந்தேன். கௌசல்யே, என்ன சொல்லி விழுந்தேன் தெரியுமா? க்ஷத்ரியோஹம் தசரதா நாஹம் புத்ரோ மகாத்மனா சஜ்ஜனாபமதம் துக்கம் இதம் பிராப்தம் ஸ்வதர்மஜம். நான் க்ஷத்ரியனாக்கம் தசரதனாக்கம் மகாத்மாக்களான தங்களுடைய பிள்ளை அல்ல, சாதுக்கள் நிந்திக்கக்கூடிய அகாரியத்தை பண்ணினவன், தங்களுடைய குழந்தையை கொன்னவன் சொல்லி சொன்னாராம் தசரதன். அவர் கண்ணால் ஜனமுட்டி என்ன பண்ணினேன்னு கேட்டாளா? இது மாதிரி தவறி பண்ணிவிட்டேன் சப்த வேதியினாலேன்னு சொன்னாள். நீ இது மாதிரி பண்ணத்தை சொல்லாம நீ அயோத்திக்கு போயிருந்தியானா உன் தலை 1000 தூளாக வடிச்சு உன் அயோத்தி தீ பிடிச்சுட்டு இருக்கும். இத்தனை கஷ்டத்திலையும் அவர் தன் தப்போபலத்தை எடுத்து காட்டுறாராம்னே. பெரிய பரமாபத்திலையும் என் கையில அணுகுண்டு இருக்குன்னு சொல்றான் பாருங்க. அது மாதிரி ஆமா, நான் என்ன பண்ணிவிடுவேன் தெரியுமா? உன்ன நீ சொல்லாம போயிருந்தியானா அவன் மண்டை அப்படியே 1000 வடிச்சு உன் அயோத்தி தீ பிடிச்சுட்டு இருக்கும் சொல்லிவிட்டு இப்படி குழந்தைய கொண்டுபிட்டியா? எங்க நீ குழந்தைய ஒண்ணு கீழே போட்டிருக்கியோ அந்த இடத்துக்கு அழிச்சுன்னு போன நாள் ராத்திரி கண் தெரியாத 2 பேரையும் பிடிச்சு அழிச்சுன்னு போனேன். அழிச்சுன்னு போனா அந்த சரீரம் இருக்கிற இடத்த வாயிட்டு சொன்னா புரியல, கையால தொட்டு பிடிச்சு வச்சேன். அஸ்பர்ஷயமஹம் புத்திரம் தம் முனிம் சஹபார்யயா. பத்னியோட கூட இந்த கழவருக்கு அந்த சரீரத்தை தொட்டு கொடுத்தேன். அப்படியே அந்த அம்மா மூர்ச்சியா மேல விழுந்துட்டாள் அந்த சரீரத்து மேல. ரிஷி மட்டும் கதறினாராம் வாயை விட்டு. என்ன சொன்னார்? நான் அபிவாதயசே மாத்ய நச்சமாம் அபிபாஷசே கின்னுசேஷ ஜபூமவுத்வம் வத்ஸகிம் குபிதோஷ்யசி. அப்ப சித்த வெளியில போயிட்டு வந்தாக்க உடனே நமஸ்காரம் பண்ணுவியே, இன்னைக்கு பண்ணலையேடா. ஒரு பேச்சு பேசலையே, சிரிக்க சிரிக்க பேசுவியே. பூமியில நீ படுக்கலாமா? கின்னு சேஷ பூமௌத்வம் வத்ஸகிம் குபிதோஷ்யசி. அப்பா கோபிச்சுட்டு இருக்கியாடா? எங்கிட்ட கூட உனக்கு அத்தனை பிரியம் இல்லையே. உங்க அம்மாவை நான் ஏதாவது கோபிச்சுட்டா அம்மாவுக்கு பெரிஞ்சுட்டு வருவியே. நீங்க அம்மா ஒன்னும் சொல்லாதீங்க, நான் உங்களுக்கு எது வேணுமோ செய்யறேன், நீங்க அம்மா ஒன்னும் சொல்லப்படாதுன்னு சொல்லுவியே. இன்னமே ஆறா அம்மாவுக்கு பெரிஞ்சுட்டு வருவான்னு அழுதாராம் கழவர். நத்வஹந்தே பிரிய புத்ர மாதரம் பஷ்ய தார்மிகா உமாம் சந்தியாமுபாஸ்யைவ ஸ்நாத்வா ஹுதஹுதாசனஹ போஜயிஷ்யத்ய கர்மண்யம் அப்ரக்ரஹமநாயகம். அப்பா பிராதகாலம் ஸ்நான சந்தி சன்னிதாதானம் முதலிய கர்மாக்களை பண்ணிவிட்டு கண்டறியாத எங்களுக்கு காய்கிழங்கு நல்ல பழங்களை கொண்டு கொடுத்து போஜனம் பண்ணி வைப்பிய, பிரிய பந்து வந்ததாக நினைச்சுட்டு இன்னமே யாரு எங்களுக்கு ஒரு டம்ளர் தீர்த்தம் கொடுப்பான்னு அழுதாராம் கழவர். அவன் புத்திரனை போல இன்னொத்தம் செய்ய முடியுமோ? போஜயிஷ்யத்ய கர்மண்யம். ஒரு காரியம் செய்ய முடியாதவனுக்கு சாதம் போட்டு வச்சுப்பனாவத்தான். உள்ள கூட வச்சுக்கிறது சிரமம்னே, புண்ணியம் இருந்தா தான் வச்சுப்பன் தோப்பனே. அப்ரக்ரஹம் அநாயகம். அவன் ஏதாவது பென்ஷன் வந்துட்டு இருந்தா விரட்டுவன். அப்படி முதல் தேதி அன்னைக்கு உங்களுக்கு காஃபி வேணுமான்னு காப்பன் அன்னைக்கு போய். கஸ்யவாபரராத்ரேஹம் ஸ்ரோஷ்யாமி ஹிருதயங்கமம் அதீயானஸ்ய மதுரம் சாஸ்திரம் வான்யத்விசேஷதா. இன்னமே யார் வேதம் சொல்லி நான் மடியற்காரன் கேட்பேன். சாஸ்திர சிந்தனை அற்புதமா பண்ணும் ஒரு துவனியை இன்னமே யார் சொல்லி நான் கேட்பேன். நாளாம் கஸ்யவாபரராத்ரேஹம் ஸ்ரோஷ்யாமி ஹிருதயங்கமம் அதீயானஸ்ய மதுரம் சாஸ்திரம் வான்யத்விசேஷதா. இப்படி எல்லாம் புலம்பினாராம். புலம்பி விட்டு உடனே என்ன பண்ணினார் தெரியுமா? கௌசல்யே கட்டையெல்லாம் முடிஞ்சிச்சு, சித்தையை மூட்ட சொன்னார்.